ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வவ்வல்ஸோட ப்ரொனன்சியேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே ப்ரொனன்சியேஷன் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ப்ரொனன்சியேஷனுக்கு தேவை நமக்கு முதல் 26 இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒரு லெட்டர்ஸ்க்குமே 4-5 ப்ரொனன்சியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம போன வீடியோவில் ரெண்டாக பிரித்து பார்த்துருந்தோம். வவ்வல்ஸ் கான்சனன்ட்ஸ்னு சொல்லி ரெண்டு பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வவ்வல் வேர்ட் லெட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா AEIOU அப்படிங்கிறது தான் வவ்வல் லெட்டர்ஸு. மீதி இருக்கலாம் கான்சனன்ட்ஸு. அந்த கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ் என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வவ்வல் வேர்ட்ஸில் உள்ள AEIOUவை வச்சு அதில் உள்ள ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு லெட்டர்ஸ்க்குமே எவ்வளோ இருக்குன்னா 4-5 இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வவ்வலோட முதல் லெட்டர் வந்து என்ன அப்படின்னா ஏ. அதுக்கு என்னென்ன ப்ரொனன்சியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரொனன்சியேஷன் இது எல்லாமே தான் என்ன அப்படின்னா ஏயோட ப்ரொனன்சியேஷனாக இருக்குது. இப்போ ஏங்கிறது ஏ அப்படிங்கிறது எதுலலாம் வருது அப்படின்னா மேன் அப்படிங்கும்போது அந்த ஏ சவுண்டு வருது. மேட், ஸ்டாண்ட் இதுலலாம் என்ன சொல்லியிருக்கோன்னா ஏவை வந்து நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கனால ஏ. இதுக்கு நம்ம தமிழ் மூலமாக போனால் தான் நமக்கு புரியும். அதனால தான் நம்ம வந்து தமிழ் லெட்டர்ஸ் மூலமாகவே நம்ம போகிறோம். ஸோ ஏ அப்படிங்க, அதாவது மோஸ்ட்லி என்னென்ன வச்சுக்கோங்கன்னா ஏக்கு அப்புறம் என்னோ டியோ வருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தம் ஏ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். மேட், ஸ்டாண்ட், பேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து என்ன அப்படின்னா அப்படிங்கிறத நம்ம எதுலலாம் சொல்கிறோம் அப்படின்னா ஆல், கால், வார் அந்த மாதிரி லெட்டர்ஸ், ஸ்டார் இதுலலாம் சவுண்டில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஏவை வந்து உச்சரிச்சிருக்கோம். ஸோ இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு எழுத்து ஏக்கு அப்புறம் 2 எல் வந்துச்சுன்னா கால், ஆல் அப்படின்னா சவுண்டில் நம்ம வந்து உச்சரிக்கிறோம். அதே இது வார், ஸ்டார் ஏக்கு அப்புறம் 6 வந்தாலும் நம்ம சவுண்டில் தான் உச்சரிக்கிறோம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஏர் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து இரு சவுண்டில் முடியும். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் இரு சவுண்டில் முடியுது எல்லாத்தையுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து வேர், ஸ்பேர், ஷேர், கேன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி முடியும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏ. இது வந்து ரொம்ப இது பண்ணாமல் லைட்டாக ஏ அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஏ சவுண்ட். அப்போது அது என்னென்னா பே, வே, பிரேட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மோஸ்ட்லி இது வந்து AY அல்லது AIக்கு அப்புறம் இருக்கும். எக்ஸாம்பிள் இன்னொன்று வந்து மெயின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் அதாவது ஏக்கு அப்புறம் ஐயோ இல்லை ஏக்கு அப்புறம் ஒய்யோ வந்துச்சுன்னா நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம வந்து ஏயோட ப்ரொனன்சியேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.